அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய உரிமை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. சட்டவிரோதமாக குவிக்கப்பட்ட சொத்துக்கள் அதிரடியாக முடக்கம். அம்பாறையில் மீண்டும் வெள்ள அபாயம். வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை புதிய காற்று சுழற்சி குறித்து வெளியான தகவல். வேலைவாய்ப்பு மோசடி, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் எச்சரிக்கை. யட்டியாந்தோட்டை பகுதியில் பஸ் விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. முழு நாடும் ஒன்றாக செயற்திட்டம், 1,00,000 சந்தேக நபர்கள் கைது. சட்ட சிக்கல்கள் நீக்கப்பட்டு விரைவில் தேர்தல் நடத்தப்படும், அமைச்சர் அபயரத்ன பதிலடி. யாழ் போதனா வைத்தியசாலையின் முக்கிய அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். ஜனவரி 1, 2016 பிறகு பொதுப்பணியில் சேர்க்கப்பட்ட அரச ஊழியர்களுக்கான ஓய்வூதிய உரிமையை உறுதிப்படுத்தும் புதிய சுற்றறிக்கையை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையின்படி 1/1/2016 அன்று அல்லது அதற்கு பிறகு பணியமர்த்தப்பட்ட அரச ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பான விதிகளை திருத்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இதற்கமைய ஜனவரி 1, 2016 அன்று அல்லது அதற்கு பிறகு வழங்கப்பட்ட அனைத்து நியமன கடிதங்களும் அதற்கேற்ப திருத்தப்பட வேண்டும் என்று சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் SA லோகபண்டார வெளியிட்ட சுற்றறிக்கையில் அரசாங்க ஊழியர்களுக்கு எதிர்காலத்தில் வழங்கப்படும் நியமன கடிதங்களிலும் அரசாங்கத்தின் கொள்கையின்படி திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது கையகப்படுத்தப்பட்ட சட்டவிரோத செயற்பாட்டின் மூலம் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பாக விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று நாடாளுமன்றத்தில் இதனை வெளிப்படுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட ஹெகல் பத்ரே பத்மே உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் பல சொத்துக்களும் அடங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் நாடாளுமன்றில் சமர்ப்பித்த சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட சொத்துக்களின் விவரங்கள் பின்வருமாறு. அவற்றில் ஹப்புகோடா ஆராய்ச்சிகே, கங்கானம்கே, துமிந்த தில்ரோக் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களின் மதிப்பு 23 மில்லியன் ரூபாய். இதில் ஒரு வேன், ஒரு மோட்டார் சைக்கிள், வீடு மற்றும் ரோலர் கேட். கந்தையா கலாமோகனின் சொத்து மதிப்பு இன்னும் மதிப்பிடப்படவில்லை. 2 மோட்டார் படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. திலோன் தாரக பாலசூரிய 8 லட்சம் ரூபாய் முகமதிப்பு கொண்ட 15 பேஜ் காணியுடன் கூடிய 2 மாடி வீடு. முகமது ஹரிஷ் முகமது 2026 1/21 முதல் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. பெறுமதி இன்னும் மதிப்பிடப்படவில்லை. மேலதிகமாக 5 வாகனங்கள் அரசுடைமை. முகமது ஷியாம் 2026 1/21 அன்று சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. மதிப்பு இன்னும் மதிப்பிடப்படவில்லை. கார் ஒன்று அரசுடைமை. விஜயசூரிய மகதுருகே உதித ரோஷன் விஜயஸ்ரீ 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் மற்றும் ஒரு லொரி. இந்திக பத்மகுமார 2.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கேப்ரக வாகனம் மற்றும் 1 மில்லியன் ரூபாய் வைப்பு செய்யப்பட்ட வங்கி கணக்கு. லஹிரு சம்பத் 1.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு முச்சக்கர வண்டி. கெட்டியாராய்ச்சிகே தோண ஸ்ரீயானி சந்திரலதா 6 கோடி ரூபாய் பெறுமதியான 14.7 பேஜ் காணியும் 4 மாடி வீடும். ஹெகல் பத்ரே பத்மே என்ற மந்தினு பத்மஸ்ரீ 30 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பாதி கட்டி முடிக்கப்பட்ட கட்டடங்களுடன் கூடிய 20 பேஜ் காணி, 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 6 அறைகளை கொண்ட பாதி பூர்த்தியான கட்டடம். தெஹிபாலா என்ற பட்டபெதிகே மத்துமகே ஷெகான் சப்தர 200 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 பலநாள் மீன்பிடி படகுகள், 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 15.8 பேஜ் காணி மற்றும் 2 மாடி வீடு. ஜயசிங்கே மதுரங்க சம்பத் 5.4 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு கேப்ரக வாகனம், 14.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு வேன், 5 வங்கி கணக்குகளில் உள்ள 73.03 மில்லியன் ரூபாய் மற்றும் கணக்கில் உள்ள
1,60,328.88 ரூபா, $544 மற்றும் 283 மில்லியன் ரூபாய் பணம். அதிகாரி சமந்த பெரேரோ 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 10.10 பேச்சு காணி, 13 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 1 ஏக்கரும் 1.5 பேச்சு காணியும் காணப்படுகின்றது. அம்பாறை மாவட்டத்தில் தொடர் அடைமழை காரணமாக மீண்டும் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு இடங்களில் அடைமழை காரணமாக மரங்கள் உடைந்துள்ளதுடன் பலத்த காற்று காரணமாக சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களில் அட்டாளைச்சேனை, தைக்கா நகர், ஐக்கரைப்பற்று, நிந்தவூர், காரைதீவு, மாவடிப்பள்ளி, சாய்ந்தமருது, பாண்டிருப்பு, கல்முனை, நாவிதன்வெளி, மருதமுனை, பெரிய நீலாவணை, மல்வத்தை போன்ற பிரதேசங்களும் தாழ்நில பகுதிகளில் உள்ள சில வீட்டு திட்டங்களும் நீரில் மூழ்கி காணப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. மேலும் மேற்குறித்த பகுதியில் பெய்த கனமழை மற்றும் கடும் காற்று அழுத்தத்தால் பொதுமக்களுக்கு கடும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் அடைமழையினால் தாழ்ந்த பிரதேசங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதுடன் வீதிகள் பலவும் நீரில் மூழ்கி வருகின்றன. மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. இதனால் தாழ்நில பிரதேசங்கள், வீடுகள், வீதிகள் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய அபாயமும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழை காரணமாக குளங்களின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதுடன் பிரதான வீதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதுடன் பொதுமக்கள் அவதானமாக செயல்படுமாறு வலியுறுத்தப்படுகின்றது. குறைந்த அழுத்த பிரதேசமானது வலுவிழந்து இலங்கைக்கு தென்கிழக்காக தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தால் இன்றைய தினம் பிற்பகல் 2 மணியளவில் வெளியிடப்பட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி முதல் ஹம்மாந்தோட்டை மற்றும் மட்டக்களப்பு முதல் திருகோணமலை வரையிலான கடற்கரையோர கடல் பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கைக்கு கிழக்காக வங்காள விரிகுடாவில் இன்று புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகுகின்றதாகவும் இது நாளை மறுநாள் தாளமுகமாக மாற்றமடையும் எனவும் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்வு கூறியுள்ளார். விசா ஆலோசனை நிலையங்கள் என்ற போர்வையில் இயங்கி வந்த போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களூடாக முன்னெடுக்கப்பட்ட பல பண மோசடிகள் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் காவல்துறை பிரிவினரால் சுற்றிவளைப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஜாயல கட்டான பகுதியில் இயங்கிய நிறுவனம் ருமேனியாவில் லொரி சாரதி வேலை பெற்று தருவதாக கூறி களனி மற்றும் வேங்கொடை பிரதேசங்களை சேர்ந்த இருவரிடமிருந்த 36 லட்சம் ரூபாவை மோசடி செய்தமை தொடர்பில் அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரும் அவருக்கு உதவிய பெண்ணும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை நீர்கொழும்பு பகுதியில் இயங்கிய ANT கன்சல்டன்ட்ஸ் எனும் பெயரில் இயங்கி சமூக வலைதளங்களூடாக கனடாவில் தாதிப்பணி பெற்று தருவதாக கூறி 55 லட்சம் ரூபாவை மோசடி செய்த மற்றொரு நிறுவனமும் கடந்த 17ஆம் திகதி முற்றுகையிடப்பட்டது. இதன் உரிமையாளர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதுடன் 2,50,000 ரூபாவை செலுத்துவதற்கு இணங்கியதை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டார். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் உள்ள யட்டியாந்தோட்ட கிராசிவத்த பகுதியில் இன்று பேருந்தொன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்து நடந்த சந்தர்ப்பத்தில் வீதியில் அருகில் நின்று கொண்டிருந்த தாய், மகன், மகள் ஆகியோர் பேருந்து மோதியதில் காயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதில் தாய் உயிரிழந்துள்ளார். பேருந்தில் பயணித்த 2 இந்தியர்களும் விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு நாடும் ஒன்றாக செயற்திட்டத்தின் கீழ் இதுவரையில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் கீழ் 1,00,000 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 1973 சந்தேக நபர்களுக்கு எதிராக போலீசார் தடுப்பு உத்தரவுகளை பெற்றுள்ளதோடு 1639 பேர் மறுவாழ்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளனர்.
மேலும் இச்சோதனை நடவடிக்கையின் கீழ் 524 கிலோகிராம் 906 கிராம் ஹெரோயின், 1416 கிலோகிராம் 41 கிராம் ஐஸ் ஆகியவற்றையும் கைப்பற்றியுள்ளனர். மேலும் 11 கிலோகிராம் 674 கிராம் கஞ்சா, 199 கிலோகிராம் 864 கிராம் குஷ், 121 கிலோகிராம் 962 கிராம் ஹஷீஷ் மற்றும் 9,32,976 போதைப்பொருள் மாத்திரைகள் ஆகியவையும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் செல்வாக்கை நிரூபித்து காட்ட மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசுக்கு விடுத்துள்ள சவாலுக்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் AHMH அபேரத்ன உரிய முறையில் பதிலடி கொடுத்துள்ளார். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய மொட்டு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஷ குட்டியாராய்ச்சி, பொதுஜன பெரமுனவுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரித்துள்ளது. முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி பாருங்கள், அதில் நாங்களே வெற்றி பெறுவோம் என்று அரசுக்கு சவால் விடுத்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். தேர்தல்களை கண்டு இந்த அரசு ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தடையாக இருந்த சட்ட சிக்கல்கள் மற்றும் எல்லை நிர்ணய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதிலேயே நாம் தற்போது கவனம் செலுத்தி வருகின்றோம். கடந்த காலங்களில் தேர்தல்களை தள்ளி போட்டவர்கள் இன்று எம்மை பார்த்து சவால் விடுப்பது வேடிக்கையானது. உரிய ஜனநாயக முறைப்படி குறுகிய அரசியல் லாபங்களுக்காக அன்றி மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படாத வகையில் தேர்தலை நடத்த அரசு திட்டமிட்டுள்ளது. பொதுஜன பெரமுனவின் செல்வாக்கு என்ன என்பது தேர்தல் களத்தில் மக்களுக்கு தெளிவாக தெரியும் என தெரிவித்துள்ளார். மேலும் மாகாண சபை தேர்தலுக்கான பூர்வாங்க வேலை திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் விரைவில் இதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வெற்றிலை பயன்பாடு தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தினசரி பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் வருகை தரும் மிகுந்த நெரிசல் கொண்ட சுகாதார நிலையமாகும். பெரும் மக்கள் வருகையுள்ள சூழலில் வைத்தியசாலையை சுத்தமாகவும் சுகாதார தரநிலைகளுக்கு இணங்கவும் பேணுவது எங்களின் முதன்மை பொறுப்பாகும். இத்தகைய நோக்கத்துடன் 100க்கும் மேற்பட்ட சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் தினமும் இரவு பகலாக பணியாற்றி விடுதிகள், நடைபாதைகள், கழிப்பறைகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் மிகுந்த தூய்மையுடன் பராமரித்து வருகின்றனர். அவர்களின் அர்ப்பணிப்பு சேவையால் வைத்தியசாலை சுத்தமான சூழலை நிலைநிறுத்தி வருகின்றது. ஆயினும் சிலர் வெற்றிலை பயன்படுத்தி எச்சில் துப்புவதன் மூலம் வைத்தியசாலை வளாகத்தில் அசுத்தமும் அசௌகரியமும் ஏற்படுகின்றது. இது சுகாதார தரநிலைகளுக்கு முரணானதோடு நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்களின் நலனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அரசாங்கத்தின் பொது இடங்களை பாதுகாக்கும் விதிமுறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களுக்கு அமைவாக வைத்தியசாலை வளாகத்தில் வெற்றிலை பயன்படுத்துதல் மற்றும் எச்சில் துப்புதல் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இது குறித்து பல அறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கை பலகைகள் வைத்தியசாலை முழுவதும் பதியப்பட்டுள்ளன. இனிவரும் காலங்களில் இத்தடை மீறப்படின் சம்பந்தப்பட்டவர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக அனுப்பப்படுவார்கள் என்பதை பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். இந்த வைத்தியசாலை உங்கள் அனைவரின் வைத்தியசாலை ஆகும். அதனை சுத்தமாகவும் சுகாதாரமான சூழலுடனும் பாதுகாப்பது ஒவ்வொருவரின் பொறுப்பாகும். எனவே இத்தகைய செயல்களில் இருந்து முழுமையாக விலகி சுத்தம் மற்றும் ஒழுங்கை பேணுவதில் ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.